ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டாளுங்களா? என்ன உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பேச்சு பேசுற? ஏன் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? உனக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது. சரிதா, கோவப்படாத. நீ பண்ண வேலைக்கு உன் மேல கொலை வெறியா இருக்கேன். ஏன்டி இப்படிலாம் பண்ற? தெரியாம ஓடி போயிடலாம் வாடினா அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. அவங்கள பார்க்கவே பயமா இருக்குடி. 10 நாள் வேற இருக்க போறேன்றாங்க. என்ன பண்ணி வைக்க போறாங்களோ? ஓ ரவுடி இருக்க உனக்கு என்ன பயம்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாம இரு. எனக்கு என்னமோ இந்த விஷயம் சாதாரண முடியும்னு தெரியலடி. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நீ பயப்படவே மாட்டியாடி? இந்த ஊர்ல என் மேல கை வைக்க எவனுக்கு தைரியம் இருக்கு? நீ கை வச்சோன்னே நீ தான் கண்டுபிடிச்சிட்ட. வேற எவனா வச்சிட முடியுமா என்ன? தேனு, என்ன பேச மாட்டியா? என்கிட்ட யாரும் பேச வேணாம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? லண்டனா, அமெரிக்காவா? ரைட், இப்போதான் வந்து லேண்ட் ஆச்சா? ஹே, என்னாச்சே? பின் என்னடி, இவனால வெளியூரில் இருக்கா, அதனால எப்பயாவது ஒரு தானே பார்க்க முடியுது. நீ உள்ளூர்லேயே இருந்துட்டு இவளை கூட பார்த்துலாம் போல. உன்னை பார்க்கவே முடியல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்னடி சமாதானப்படுத்தி விடாம கோர்த்துட்டு வேடிக்கை பார்க்குறேன்? நான்லாம் சமாதானப்படுத்த முடியாது. இந்த தடவை நானே கோவமாக தான் இருக்கேன். நீயே இப்படி பேசினா என்னடி அர்த்தம்? அவளுக்கு சொல்லி புரிய வேடி. அவங்க வேலையை அவங்களே பாருங்க. அப்பெல்லாம் அக்கறை இல்லாமலாம் என்கிட்ட ஒன்றும் யாரும் பேச தேவையில்லை. மதி, ஹே மதி, ஏன் அழுகிற? மதி, ஹே பைத்தியக்காரி, நாங்களாம் உன் மேலே உரிமையாக தானே கோவப்பட்டோம், அதுக்கே அழுகிற? இல்லடி, என் மேலே தப்பு இருக்குல்ல. நான் கண்டிப்பாக வந்து தேனுவை பார்த்துருக்கணும். பார்க்காம வந்தது என் மேலே தான் தப்பு. சாரிடா. ஹே, அதுக்கேண்டி அழுகிற? இதுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். அழாத. என்னாச்சு மதி? நீ அழுத அவனால் தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. அப்படியே இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் உன்னை வந்து பார்க்குறேன். சரியாடா? சாரிடா. சரியா போச்சு. ஊர்லேருந்து வந்து ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா ஆளுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. இதை பக்கம் தான் அங்கேருந்து வந்த நாடி. இங்கே பாரு, அழுகி நீ பாட்டு மதி, அப்புறம் நான் உன் கூட பேச மாட்டேன். சரியாத்தா, வாங்க போய் சாமியை கும்பிடுவோம். நம்மளுக்காக சாமி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஹே ரவுடி, இன்னும் அந்த வாய் குறையவே இல்லைல்ல? நம்மளுக்காக சாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கா? அடா ஆமாத்தா, எத்தனை நாள் தான் சாமி இது பண்ணுறது? நம்மளும் இப்படி சொல்லிப்போம். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்ன படிக்கிற வேலையை மட்டும்தானே பார்க்குறேன், இல்லை வேற ஏதாவது? சி, அதெல்லாம் இல்லடி, படிக்கிற வேலை மட்டும்தான். 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க. ஏற்கனவே 2 பேரும் சந்திச்சுக்கிட்டீங்களாக்கும்? வரும்போதே கால் பண்ணேன். அவளும் நான் வந்துட்டுருக்கேன் வான்னா. இங்கே தான் கோயில் வாசலில் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணோம். அப்புறம் மேடம் என்ன பண்ணுறீங்க? இன்னும் இந்த பசங்களை வச்சுட்டு சுற்றிட்டு திரியிறியா? அப்புறம் நம்மளுக்கு வேறு வேலை எதுக்கு அழுகிற? நீ அழுததெல்லாம் போதும். இனிமேல் நீ அழுகவே கூடாது. அதுதான் எங்களோட ஆசை. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படியே அழுகிற? என்னோட வாழ்தான் வச்சுக்கோ. நிஜமா அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு பிடிக்காத விஷயமே நீ அழுகிறது மட்டும்தான். நீ உன் வாழ்க்கையில் அழுததெல்லாம் போதும். என் முன்னாடி இனிமேல் நீ அழவே கூடாது. ஷைலு, சொல்கிற ஆளை பற்றியில் அழவே கூடாதான். இதுதாண்டி தேனிக்கிட்ட எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்சிட்ருக்கா. ஆனால் அடுத்தவங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறான்னு பற்றியில. தேனு, எனக்கு என்னமோ இந்த தடவை திருவிழா நம்மளுக்கானதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ சாமி இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் கண்ணை திறந்து பார்த்து கண்டிப்பாக தேனுக்கு, இதுவும் மதிக்கு, அப்புறம் நம்ம ரவுடிக்கு, எனக்கும் கூட தான் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது. பாரா, பெல்லு கூட அடிக்குது. அப்போ ஷைலு சொன்ன மாதிரி நல்ல எதிர்காலம் இருக்குமோ? மதி, கம்பேக் கொடு. எங்களுக்கு அந்த சுட்டித்தனமான மதி தான் வேணும். இந்த இருக்க போகிற 10 நாளும் கலக்குறோம். அதுக்கு மேடமோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. எங்கள் 3 பேர்த்த விட மேடம் தானே சுட்டி. அப்புறம் இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கே பேக் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவேன். என்னங்கடி சொல்கிறீங்க? கரெக்டு தான். எங்களுக்கு மதியோட சுட்டித்தனம் தான் வேணும். இந்த அழுகு மூஞ்சிலாம் வேணாம். நீ எப்பயும் போல சுட்டித்தனத்தோட எங்களோட இருக்கிறதா இருந்தால் இரு. இல்லைன்னா
நாங்கள் திருவிழாவுக்கே வரமாட்டோம். சுட்டித்தனம் தானே? ம். நீ ஏன் காலையில் கோயிலுக்கு வரல? வேற என்ன, போன வருஷம் நடந்ததை நினச்சி பார்த்துருப்பா, அதனால் வந்திருக்க மாட்டா. எனக்கு தெரியாது அவளை பற்றி. இப்போதான் தான் சிரிச்சிருக்கா. நீ போய்ட்டு ஏதாவது கிளப்பி விட்றாத, மறுபடியும் அப்புறம் சேட் மூட் ஆனாக போகுது. என்ன, இப்போ தானே சிரிச்சிருக்கா, நீ ஏதாவது சொல்ல போய் மறுபடியும் சோகத்துக்கு போயிட போகிறான்னு சொன்னேன். இல்லை, இனிமேல் அழமாட்டேன். ஓகே, நான் காலையில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் சாமி கும்பிட முடியல. சரி வாங்க, இப்போ எல்லோரும் போய் சாமி கும்பிடலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது கடையில், அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டா அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ தான், உங்க கூட தான் இருப்பேன். ஓகே தென். இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்ததுடி, இவனால தான் எல்லாம். அதுக்கு நீங்கள் 2 பேரும் என் கூடயே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் எல்லாம் பெரிய விஷயத்தில் மாட்டிப்பேன். போச்சா, ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரு, வா போய் சாமியை கும்பிடுவோம், அப்புறமா எது வந்தாலும் வந்து பேசிக்கலாம். என்ன விஷயம்? நீ சொல்கிறத பார்த்தா பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டுட்டியா? அதானே, என்ன தானே எல்லாரும் குறை சொல்ல வருவீங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து அதை பற்றி பேசலாம். நீங்கள் முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டே இருங்க. தருண் வரேன்னு சொன்னா, அவன் வந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரேன். வாங்க வாங்க சக்கரவர்த்தி. வணக்கம்மா. வணக்கங்க. லேட் ஆயிடுச்சா? நல்லா இருக்கீங்களா வேலாயுதம்? நான் அம்மன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எங்க பசங்கள்லாம் காணோம்? எல்லாம் வந்திருக்காங்க, இதோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், அம்மன் புண்ணியத்தில் ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கும். வாங்கோ வாங்கோ சக்கரவர்த்தி, வாங்கோம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இல்லாதான் ஒரு குறையாக இருந்தது, இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்களா இல்லையா? இல்லை இந்த தடவை எங்களை ஏமாற்றிட்டீங்களா? இல்லை இல்லை, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? பேஸ் பேஸ், ஆரம்பிச்சிடலாமா? ஐயா ஆரம்பிச்சிடலாமா? நேராகிட்டே இருக்கு. ஆரம்பிச்சிடலாம். சக்கரவர்த்தி, பசங்களை கூப்பிடுங்க. நானும் என்னோட ஃபேமிலி கூப்பிடுறேன். இதோ நீங்களா மாதிரி. பசங்களாம் எவ்வளோ பெரிய பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. பசங்களாம் கூப்பிட்டு வந்து எப்படி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல? ஆமாம் ஆமாம் ஏரே. இவன் தான் என் பெரிய பையன் இந்தன். அவன் என் 3வது பையன் இனியன். ஹாய் அங்கிள். ஹலோ அங்கிள். நல்லா இருக்கீங்களா கண்ணுங்களா? நல்லா இருக்கும். இதே எங்க? இனியா, உங்கள் அண்ணன் எங்கடா? ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? பக்கத்தில் வந்துட்டான், வந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு கரெக்டாக டைமுக்கு வரணும் தெரியாதா? நீங்கள் சொல்லலை? என்னம்மா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு காஸ்டியூம் டிசைன்ஸோட மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வர வேண்டாமா? ஆன் த வே, அநேகமாக பக்கத்தில் வந்திருப்பான். அம்மா பாட்டி வந்துட்டாங்க. வாங்கத்த. லேட் ஆயிடுச்சா? வாங்கோம்மா, வாங்க வாங்க. விஷாலாட்சி அம்மா எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்ல தானே? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா இதே எங்க? உங்கள் பேர் என்னங்கத்த? காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாடா, வந்துடுவான். அம்மா அண்ணா வந்துட்டான். சரி, இங்கே இடம் இல்லை, நான் தள்ளி வெயிட் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. நீலா எங்க? பரவாயில்லத்த, நீங்கள் வேணா நில்லுங்க, நான் வேணா அங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லைம்மா நீங்கள் இருங்க, அம்மா அங்கே வெயிட் பண்ணட்டும். இவங்களுக்குலாம் முடிச்சுட்டு அப்புறம் அம்மா பார்த்துக்கலாம். அதான் இரு சொல்லிட்டார்ல, நில்லு, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். கோடி கண்களோ போதாது அழகான முகம் பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய். அம்மா. ஹையரே, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வந்தாச்சு. இவர் தான் உங்கள் 2வது பையனா? ஆமாம் இரே, இவன் தான் 2வது பையன். பேரு இதயன். கருப்பாக இருந்தாலும் கலையாக அழகாக இருக்காரு. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? டேய், அவனை இந்த பக்கம் வர சொல்லு. வாடா, ஹவஸ் ஜர்னி. இதயா இந்த பக்கம் வா. என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆல்ரெடி உள்ள எதுவும் போயிருக்கா? வா இங்க. இனியன், அம்மா அது இல்லைம்மா, ஜேர்னி எப்படி இருந்தேன்னு கேட்டுட்டு இருந்தேம்மா. ஐயரே ஆரம்பிக்கலாம். இதோ எடுத்துகிட்டு வரேன். ஆரம்பிச்சிடலாங்களா? எல்லாம் பேச முடிஞ்சது. அம்மா நல்லா வேண்டிக்கோங்க. 10 நாள் விரதம் எடுக்கலாம்ல? 10 நாளா? எங்களுக்குலாம் ஓகே தான். என் பக்கத்தில் இருக்கவனுக்கு தான் எப்படின்னு தெரியல. ஏய் இனியன். சாரி டேடி. கண்டிப்பாக சாமி, அம்மனுக்காக இது கூட இல்லாமலா? கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, அப்போ சாமி நல்லா வேண்டிக்கோங்க. நான் போய் வேலாயுதம் ஃபேமிலியை பார்க்குறேன். சரி சாமி. எல்லார் காதலையும் நல்லா கேட்டதில்ல? 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணுமா? விரதம்னா புரியுதுல்ல? அண்ணா உனக்கு தான்டா. ஒருத்தர் இப்பெல்லாம் செமத்தியாக வாங்க போகிறான் அவன்கிட்ட. அதானே சின்ன பையனை எப்போ பார்த்தாலும் என்னையே அடிங்கடா. இப்போ இவ எதுக்கு அந்த ஊடால நிற்கிறா? அம்மா, இவ எதுக்குமா இப்போ ஊடால வந்து நிற்கிறா? நான் அப்பா பக்கத்தில் நிற்காம அவன் நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆரம்பிச்சிடலாமா? அப்போ எது வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பக்கம் திரும்பி சாமியை கும்பிடு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பொண்ணுங்களுக்கும் பண்ணிடலாமா?
என்ன சாமி கேட்குறீங்க? பண்ணிடுங்க. எங்களுக்கு எல்லாமே தேனு தான். தேனுக்கு எல்லாம் பண்ணுங்க. மா வாய மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ தானே சொன்னேன். எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியாரு. எப்பா உலகமகா நடிப்படா சாமி. எல்லாமே தேனாம்ல. எப்படிலாம் இருக்காளுன்னு பாரு உலகத்துல. சுடருக்கு போடுங்க. இவ வேற. இங்க பாருப்ல, நல்ல பிள்ளையா இருக்கலாம், அதுக்குன்னு இம்புட்டுக்கா? நீ முதல்ல மாலையை வாங்கி போடு. அவளுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஐயரே சுடருக்கு போடுங்க. இல்லைம்மா, உனக்கு போட்டுட்டு தான் சுடருக்கு போடணும். நீ தானே வீட்டோட மூத்த வாரிசு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும். நல்லா சொல்லுங்க ஐயரே. நல்லா காதில் உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்க. ரவுடி கொஞ்சம் சும்மா இரு. தேனு அதான் சாமி சொல்கிறார்ல, வாங்கிக்கோ. சரிங்கப்பா. சாமி கும்பிடு. சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. அம்மா தேனை, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சாமியை நல்லா வேண்டிக்கோமா. எப்பயாச்சும் உனக்குன்னு வேண்டுப்ல. எப்போ பாரு சின்னம்மா தங்கச்சின்னு இல்லாமல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டு. அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் சித்தி நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கூட வந்து நீ நம்ம பார்த்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னத்தை வேண்ட போகிறா? சின்னம்மாவும் தங்கச்சியும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவா. அதுக்காக இவ்வளோ நேரம் வேண்டிகிட்டு இருக்கேன். தேனு சாமி கும்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சாமியெல்லாம் அப்புறம் கும்பிடு. நம்மளுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் பாரு. ஓ விளையாட்டு அளவே. இந்த பையன் என் வீட்டு பையனா? நீங்களாம் காலையிலே காப்பு கட்டிட்டீங்கல்ல? கட்டிட்டோம் சாமி. அவ்வளோதான், சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. நான் கிளம்பட்டா? சரி சாமி. ஐயோ இவங்கிட்டே போய் மோதி இருக்கும். என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஆமா தேனு, அப்பா சாமியை நல்லா வேண்டிக்கோமா. சாமி தான் நமக்கு எப்பவுமே சொன்னேன். சரிப்பா. எங்க சாமி கும்பிட்டாச்சுல, கொஞ்சம் பின்னாடி வேலை இருக்கு. இதோ வரேன். முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காம சாமி நல்லா கும்பிட்டுட்டு வா. சுடர், சுடர் என்ன போயிட்டா? சாமி நல்லா கும்பிட்டாளா? இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதாக்கும். சின்ன வரையும் மகளையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்பதான் இங்க திரும்பி பார்க்குறாரு. அதான் நல்லா கும்பிட்டுட்டா. வாங்க வேலை இருக்கு. சரிம்மா, நீ சாமி கும்பிட்டுட்டு வா. அப்பாக்கு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்காது, என்னன்னு பார்க்குறேன். சரிப்பா. தேனே சின்னம்மா, என்ன ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்காப்புல இருக்கு. நானும் காலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டிலலாம் போட்ட மணி கிடக்கு. என்ன இல்லை சின்னம்மா, என்ன ராத்திரிக்கு இங்கே கோயிலில் கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் அப்பாலாம் இங்கே தான் இருப்போம். போய் வீட்டோட வேலைலாம் பார்த்து வைப்போ. பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமாயிரு. அங்கே இருந்து சுற்றிக்கிட்டு தெரியாம பா. சரி சின்னம்மா. விஜி வா போகலாம். என்னடி முறப்பு விஜி? இப்போ என்ன வீட்டில் போய் வீட்டில் இருக்கிற சோழியெல்லாம் பார்க்க போறியாக்கும்? ஆமல, நானும் சாயந்தரம் கோயில் கிளம்ப பார்த்தேன். வீடே கந்தரகோலமாக கிடக்கு. அதெல்லாம் போய் க்ளீன் பண்ண வேணாமா? ஏன் நீ மட்டும் தான் வீட்டில் இருக்கியா? சுடருன்னு ஒருத்தி இருக்காளே, அவள் வீட்டு வேலைலாம் பார்க்க மாட்டாளா? அதிகமாக பேசாத, பேசாமல் அமைதியாக இரு. அதானே, ஒன்றும் சொல்லிடக்கூடாதே. உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவியே. என்னம்மாவோ போ. இங்கே என்ன வேலை இருக்க போகுது? நைட்டு இங்கே திருவிழாவில், அதனால் ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி இதில் படம் போடுறதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் உட்காந்து உங்கள் சின்னம்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்றை வீட்டுக்கு போக சொல்லுது. வீட்டில் போய் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுது. அப்புறம் இங்கே என்ன நல்ல வாயில் வந்துடும். ஒரு வேலையும் கிடையாது. நீ வேற இப்போ என் கண்ணுக்கு எங்கள் சின்னம்மா தான் சாமியாக தெரியுறாங்க. சி போய் வாயை கழுவு. சாமியோட போய் யாரை ஒருத்த வச்சிட்ருக்கேன்? இருல, நான் சொல்கிறது கேளு. அங்கே ஒருத்தனை பார்த்தோமே, அதான் கார் கண்ணாடி உடைச்சோமே, அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை சின்னம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வா தப்பிச்சு ஓடிடலாம். இல்லை மாட்டணும், செத்தோம். யார் வீட்டு பையன் பார்த்தில? ஹே, யார் வீட்டு பையலாக இருந்தால் நம்மளுக்கு என்ன? அவனுக்குலாம் 2 கொம்பா முளைச்சிருக்கு. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. நீ எப்படினாலும் போய் மாட்டிக்கோ. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ நீ இப்போ வீட்டுக்கு போகிறது முடிவு பண்ணிட்ட? ஆமாம். அப்போ நைட்டுக்கு ஆடலுடன் பால் நிகழ்ச்சி பார்க்க வரலையா? அதுக்குன்னு ரொம்ப நேரம் கிடக்கல, அப்புறம் பார்த்துப்போம். ஹலோ செவாவன் அடியாத்தி, இந்த பைவில்லையா தேனு? என்னங்க திருத்தர்னு முழிக்கிறீங்க? என்னையா கேட்டீங்க? என்னம்மா காலையில் பயங்கரமாக பேசுன, இப்போ என்ன பேசவே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? விட்ட பையில
உங்ககிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குடா. எல்லாம் அந்த தேனால் வந்தது. ஹலோ, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஹீ, அப்போ என்ன உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஊர் பெரிய மனுஷனா இல்லை சிஎம்மா பிஎம்மா? ஹீ ரவுடி, சும்மா இல்லடி. தெரிய வச்சிருவோம். இங்கே பாருங்க, எல்லாட்டையும் பேசிட்டு இருக்க மேலே என்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் வேற மாதிரி. அதான் காலைல பார்த்தோமே எந்த மாதிரின்னு. எனக்கு ஒரு கோபத்துக்கு சின்ன அந்த தேனால் சின்ன 2 அப்போ போயிருவேன். என்னங்க வாய்க்குள்ள ஏதோ முணுமுணுக்குறீங்க? என்னன்னு சத்தமாக சொன்னால் நாங்களும் கேட்போம்ல. சார், நீங்கள் யாருன்னே தெரியலன்றேன் வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் மச்சி, யாரும் தெரிலையாண்டா. ரவுடி, ரொம்ப வேலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. மரியாதையை வா, போயிடலாம். இல்லைன்னா நான் கிளம்புறேன். நீ என்னம்மா போ. டேய் சாமி கும்பிடுறாங்க இங்க. டேய் மச்சி, நான் கூட சும்மா போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சேன்டா. கண்டிப்பாக காரில் யார் கல்லை விட்டு எரிஞ்சதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமாம் ஆமாம், அப்படியே கிழிச்சு கேப்பே நட்டுருவேன். மூஞ்சியை பாரு, மொசை பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாது. இவங்களாவது கல் எடுத்ததை கண்டுபிடிக்கிறதாவது. என்னடா அமைதியாக இருக்க? உன்னோட ஃபேவரட் காரா? கண்டுபிடிக்கலாம்டா. அது சரி.